மத்திய பட்ஜெட்ல லித்தியம் பேட்டரி மற்றும் அது சார்ந்த துறைகளை ஊக்குவிக்கிற விதமா வரி விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யறதை குறைச்சி உள்நாட்டில் இதோடைய உற்பத்தியை ஊக்குவிக்கும் பொருட்டே இந்த நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்காங்க. அரசோட இந்த நடவடிக்கையால மின்சார வாகனங்கள் மற்றும் பிற மின்சாதன பொருட்களுடைய விலை கொஞ்சம் குறையறதுக்கான சூழல் உருவாயிருக்கு. கோபால்ட், லித்தியம் அயன் பேட்டரி ஸ்கிராப், லெட் மற்றும் ஜிங்க் மாதிரியான 12 முக்கிய தாதுக்களுடைய அடிப்படை கஸ்டம்ஸ் டியூட்டிஸும் ரத்து செய்யப்படுறதா அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மின்சார வாகனம் மற்றும் மின்சாதன பொருட்களுடைய உற்பத்தியில முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு. இத்தகைய முக்கிய பொருட்களுடைய வரியை ரத்து செஞ்சு அரசு நடவடிக்கை எடுத்ததால இந்தியாவுடைய மின்சார வாகன பிரிவு மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறைகள் மிக முக்கிய வளர்ச்சியை எட்டும்னு எதிர்பார்க்கப்படுது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மற்றும் மின்சார வாகனங்கள் உள்ளிட்டவை அதிகம் நம்பியிருக்கக்கூடிய பொருட்களின் மீதான வரிகள் நீக்கப்பட்டிருக்கிறதால அது சார்ந்து இயங்குகிற தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவில் செலவு குறைய நேரிடும். இதுக்கான வழியை தான் இப்போ அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த நடவடிக்கையால உள்ளூர் உற்பத்தி திறன் பல மடங்கா மேம்படும் எதிர்பார்க்கப்படுது. இது தவிர வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யறத நம்பி இருக்கிறத குறைக்கவும் இந்த நடவடிக்கை பெருசா உதவும். இது மட்டும் இல்ல, மின்சார வாகனங்கள் மற்றும் மின்சாதன பொருட்களுடைய சந்தை விலைகள் குறையவும் வாய்ப்பு உருவாயிருக்கு. அரசோட இந்த அறிவிப்பால மின்சார வாகனங்களுடைய விலை மட்டுமில்ல, ஸ்மார்ட் போன்ஸுடைய விலையும் மிகப்பெரிய அளவில் குறையும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலை நாட்டில் பேட்டரி சார்ந்த பொருட்களுடைய உற்பத்தியை பெரிய அளவில் வலுப்படுத்தக்கூடும். மின்சார வாகனங்களுடைய பேட்டரி உற்பத்திக்கு உதவுற 35 முக்கிய பொருட்கள் மற்றும் மொபைல் போன் பேட்டரிஸை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான 28 முக்கிய பொருட்களின் மீதான வரி விலக்கையே அரசு வெளியிட்டிருக்காங்க. இந்த வரி விலக்கானது பேட்டரி உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் கருவிகளுக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு. இதனால நிறுவனங்கள் சந்திச்சுட்டு வர கூடுதல் வரி சுமை பெரிய அளவில் குறைவு இருக்கு. இதை வரி பாரம் இல்லாம உற்பத்தியாளர்களால இறக்குமதி செஞ்சுக்கவும் முடியும். உள்நாட்டு பேட்டரி உற்பத்தியின் வளர்ச்சியை தூண்டி விடுறதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமா இருக்கு. இப்போ பெரும்பாலான நிறுவனங்கள் இறக்குமதி பேட்டரிஸை நம்பியிருக்காங்க. டாடா, ஓலா மாதிரியான முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களுடைய பேட்டரி உற்பத்தி பிசினஸை விரிவுபடுத்த இப்போ வெளியாயிருக்கிற திட்டம் மிகப்பெரிய அளவில் உதவியா இருக்க போகுது. முன்னணி நிறுவனங்கள் மட்டுமல்ல, வேறு சில நிறுவனங்களும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி செல்ஸை தயாரிக்கிற பணியில களமிறங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப ஈவிஸோடைய விலை குறைய போறதா சொல்லப்படுறது மட்டும் உண்மையானா இப்ப விற்பனை ஆகிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு அதிக வளர்ச்சியை அது சந்திக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த பட்ஜெட்ல ஆட்டோமொபைல் துறையில இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியே இருக்கு. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.